ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சென்னா தால் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்தும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம். நான் இங்கே பிளாக் உளுந்தால் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா சாட் பண்ணுங்கள். அந்த சென்னா தால் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஆகும், அது வரைக்கும் நல்லா சாட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கார்லிக் 3 பாட் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் கையை ஃபுல்லாக கறி லீவ்ஸ் தான், கருவேப்பிலை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா சாட் பண்ணுங்கள். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சாட் பண்ணுங்கள். இந்த கார்லிக் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ குமின் சீட்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா அரோமா வந்ததுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஒரு 1 ஸ்மால் சைஸ் ஆனியன் சாப் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆனியன்ஸ் நல்லா சாட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆனதுக்கப்புறமா தேவையான சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் செசமி சீட்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் பேர்ன் பண்ணாமல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே சாட் பண்ணி விடுங்க. இப்போ நான் இங்கே ஷ்ரெட்டட் கோகோனட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கோகோனட் வேணாலும் எடுத்துக்கலாம், பீசஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 1 கப் லூஸ்லி பேக்டு கோகோனட் நான் இங்கே எடுத்திருக்கேன். இதோட ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் டேமரண்டும் எடுத்துக்கோங்க. இதையும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கோகோனட், ஆனியன், கார்லிக் எல்லாமே நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் முருங்கைக்கீரை தாங்க நம்ம ஆட் பண்ணுறோம், ட்ரம்ஸ்டிக் லீஃபாக. இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கையளவுக்கு ஒரு கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டை வச்சு மூடிடுங்க. ஒரு 1 to 2 மினிட்ஸ் லிட்டை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஷ்ரிங்க் ஆகிருக்கும், கொஞ்சம் வாட்டரும் வந்திருக்கும், ஊசோட் ஆகிருக்கும். இப்போ இதை நல்லா சாட் பண்ணுங்கள். சாட் பண்ணிகிட்டே இருந்து தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் நான் குக் பண்ணிகிட்டே இருக்கேங்க. பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் நல்லாவே ஷ்ரிங்க் ஆகிடுச்சு, குக்கும் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் டவுன் பண்ண வச்சுருங்க. கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இதை கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். இதை நீங்கள் தொகையல் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் நிறைய வாட்டர் போட்டு சட்னி மாதிரியும் வச்சுக்கலாம். நான் இதை செமி சட்னி மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இதை நீங்கள் ரைஸ்லேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு வாட்டர் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி தான் எனக்கு இருக்குது. இதில் இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக சட்னிக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம்லாம் போட்டுட்டு உளுந்துலாம் போட்டுட்டு ஜஸ்ட்டு நான் எல்லாம் ஆட் பண்ணிட்டேங்க. இதை நீங்கள் தோசைக்கு ஒரு சாஸ் மாதிரியும் வச்சு பண்ணலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ரைஸில் கலந்து சாப்பிட்லாம், இல்லாட்டி நார்மலாக இட்லி தோசைக்கு சட்னியாகவும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த முருங்கைக்கீரை போட்டனால கசப்பாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கசப்பு தன்மை எதுவுமே வராது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்கீரை வச்சு ஒரு ஹெல்த்தி சட்னி ரெசிபி பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?